நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, நான் தினமும் தியானம் பண்றேன், என் கனவுகள கற்பனை செஞ்சு பார்க்கறேன், ஆனா எதுவும் நடக்கலையே ஏன் அப்படின்னு. பதில் ரொம்ப சிம்பிள். விஷுவலைசேஷன் மட்டும் போதாது, ஃபீலிங் தான் சீக்ரெட். வெறும் படமா பார்க்கறது மூளைக்கு மட்டும்தான் புரியும். ஆனா அதை உணர்ச்சியா மாத்தும்போது தான் அது பிரபஞ்சத்துக்கு புரியும். நம்ம ஆழ் மனசுக்கு, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க ஒரு எலுமிச்சை பழத்தை கடிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சாலே உங்க வாயில எச்சில் ஊறும், இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். நீங்க ஒரு பெரிய கார் வாங்குறதையோ, இல்ல ஒரு நல்ல வேலையில இருக்கிறதையோ கற்பனை செய்யும்போது, அது நடந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ட இப்பவே உணரணும். இன்னைக்கு இந்த 4 ஸ்டெப்ஸ பண்ணுங்க. ஸ்டெப் 1, அமைதியா உட்கார்ந்து கண்ண மூடிக்கோங்க. ஸ்டெப் 2, உங்க லட்சியம் நிறைவேறின அந்த ஒரு தருணத்த மட்டும் பாருங்க. ஸ்டெப் 3, இப்ப அந்த சீன்ல நீங்க இருக்கீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள பாராட்டுறாங்க. ஸ்டெப் 4, அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருமே, ஒரு துள்ளல் வருமே, அந்த எனர்ஜிய உடம்பு முழுக்க பரவ விடுங்க. வெறும் வீடியோ பார்க்குற மாரி பார்க்காம, அந்த வீடியோக்குள்ள நீங்க ஒரு கேரக்டரா வாழுங்க. இந்த உணர்வோட சேர்ந்து இன்னைக்கு நாம சொல்லப் போற மந்திரம், என் கனவுகள் நிஜமாகி வருகிறது. இத சொல்லும்போது ஏதோ கடமைக்கு சொல்றோம்னு சொல்லாம, உண்மையிலேயே அது நடந்துகிட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்லுங்க. கற்பனை செய்யுங்க. அதை விட அதிகமா உணருங்க. உங்க கனவு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு டே 15ல பார்க்கலாம்.